இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட அன்போடு அன்னையாம் திரு அவையானது அழைப்பு விடுக்கிறது. எனவே அரசர் என்பவர் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மாற்று கோணத்தில் நமக்கு சுட்டி காட்டிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்லுவாங்க, ஒரு நல்ல அரசன் என்பவன், தலைவன் என்பவன் யார் என்று கேட்டால், எல்லாரும் சிந்திப்பதை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவனாக முடியாது. எவரும் சிந்திக்காததை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன்தான் தலைவனாகவோ அரசனாகவோ ஆக முடியும் என்பதை ஒரு கூற்றாக இருக்கிறது. அதேபோல் நாம் யார் பின்னே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது, ஒரு கழுதையின் பின்னால் 100 சிங்கங்கள் செல்வதை விட ஒரு சிங்கத்தின் பின்னால் 100 கழுதைகள் செல்வது பாதுகாப்பானது என்பதை நாம் பார்க்கப்படுகிறோம். எனவே நான் கழுதையின் பின்னாலா இல்லை சிங்கத்தின் பின்னாலா செல்கிறேன் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்திற்கும் அரசர் என்ற விழாவை தொடங்கிய ஆண்டு 1925ஆம் ஆண்டிலிருந்து இது அனைத்து உலகத்தினராலும் கத்தோலிக்கர்களாலும் கொண்டாடப்படுவதாக பார்க்கிறோம். இதை திருவிவிலியத்தில் நாம் பார்க்க வேண்டும். வானதூதர் அன்னை மரியாளை சந்திக்கும் போது இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, இடையர்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள், அரசராம் உன்னதத்திலே என்று பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கீழ்த்திசை ஞானிகள் 3 பேர் யூத குலத்தில் பிறந்த அரசர் எங்கே என்று கேட்டு தேடி வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னால் தன்னுடைய காணிக்கையை வைத்து அவரை வணங்குவதையும் நான் பார்க்கிறோம். மூன்றாவது கட்டமாக நாம் எங்கு பார்க்க வேண்டும் என்றால், நத்தனியேல் என்ற ஒரு மனிதர் வருவார். யோவான் நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் 49வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீர்தாம் அரசர் என்று சொல்லுவார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது அடியேனை நிறைவு கூறும் என்று நல்ல கல்வன் கேட்கும் போது, நீர் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பீர் என்று நல்ல கல்வனை பார்த்து சொல்லக்கூடிய ஆண்டவர் உண்மையிலேயே அரசர் தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அரசர் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு தோரணை உண்டு. பட்டுடை உடுத்தி குதிரை மீது அமர்ந்து அப்படியே வாட்களோடும் கிரீடத்தோடும் வருபவர்கள் தான் அரசர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஆடைகளுடைய அலங்கரிப்பு இல்லாமல் ஒரு கழுதையின் மீது அமர்ந்து வாட்களுக்கு பதிலாக குருத்தோலைகளை கையில் ஏந்தி உன்னதத்தில் கடவுளுக்கு ஓசானா என்று பாடக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் குதிரையில் வரவில்லை, கழுதையில் வந்தார். குதிரையில் வந்தால் போருக்கு செல்கிறோம் என்பது பொருள், கழுதையில் வந்தால் அமைதியை ஏற்படுத்த வந்திருக்கிறோம் என்பது பொருள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அமைதி என்ற தீயை பற்ற வைக்க வந்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் உலகத்தையே படைத்த ஆண்டவர் ஆகிய அந்த அரசருக்கு நாம் பணிவிடை புரிகிறோமா, இல்லை பணிந்து நடக்கிறோமா, கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா, இல்லை இந்த உலக அரசுகளுக்கே நாம் அச்சப்பட்டு பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித லாரன்ஸை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு முறை திருத்தந்தையை கைது செய்த பிறகு அந்த அரசன், உங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உன் திருத்தந்தை அழைத்து செல் என்று சொல்ல, அவர் விரைவாக ஆலயத்திற்கு சென்று அனைத்து தங்கங்கள் வெள்ளிகள் அனைத்தையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க போற நேரத்தில் இயேசு அவருக்கு ஒரு தங்க உடை உடுத்தி கையிலே ஒரு தங்க கோள்கள் வைத்து கிரீடத்தோடு காட்சி கொடுக்கிறார். நீ அவர்களுக்கு கொடுக்காதே என்று சொல்லும்போது லாரன்ஸ் அழகாக அந்த இயேசுவை பார்த்து சொன்னாராம், சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னாராம். உடனடியாக இயேசுவாக உருமாற்றம் பெற்றிருந்த அந்த சாத்தான் தன்னுடைய இயல்பு நிலை ஆகிய சாத்தானுடைய உருவத்திற்கு மாறுகிறது. நீ எப்படி என்னை கண்டுபிடித்தாய் என்று கேட்கும்போது லாரன்ஸ் சொன்னாராம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்காக எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார், மாறாக பிறருக்காகத்தான் கொடுக்க சொல்வார். நீ சாத்தான் என்பதை நான் கண்டு கொண்டு விட்டேன், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த ஏழைகளுக்கெல்லாம் அந்த இருந்த பொருட்களை பகிர்ந்து கொடுக்கிறார். இறுதியில் அந்த அரசர் கேட்கும்போது, உங்களுடைய செல்வம் எங்க, கொண்டுட்டு வா என்று சொல்லும்போது அனைத்து ஏழைகளையும் அழைத்து வருகிறார். இவர்கள்தான் எங்களுடைய சொத்து என்று சொல்லும்போது கோபத்தின் உச்சிக்கு சென்ற அரசன் புனித லாரன்ஸை இரும்பு கட்டிலே அடியில் நெருப்பை பற்ற வைத்து படுக்க வைத்து அவரை துடிதுடிக்க கொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் எப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? உடனே பட்டுடை உடுத்தியிருக்கிற ஆண்டவரையா? எல்லா ஆலயங்களிலும் நாம் பார்க்க வேண்டும்.
அரசர் என்பவர் நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். ஆடைகள் அல்ல, ஒரே ஒரு கோமண துணி மட்டும்தான். அள்ளி கொடுத்து அரியணையில் அமர வேண்டியவர் சிலுவையில் அமர்ந்து அப்படியே உயிர் விட்டதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அரசன் என்றால் ஆடம்பரத்தில் இருப்பவன் அல்ல, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் இருந்து கொண்டிருப்பவன் தான் அந்த அரசன் என்பதும், தனக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்பதை துறந்து பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தக்கூடியதுதான் இந்த நம்ம கிறிஸ்து அரசருடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் உலகத்திலே நம்மையே நாம் ஆட்சி செய்ய முற்பட வேண்டும். நம்ம குடும்பத்திலையும் சரி, நமக்குள்ளேயும் சரி, 1000 போராட்டங்கள் வரும், 1000 கவலைகள் வருகிறது, 1000 துன்பங்கள் வருகிறது. காரணம் என்ன என்றால், நாம் துன்பத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நேற்று நடந்ததை, போன ஆண்டு நடந்ததை, கடந்த ஆண்டு நடந்ததை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலேயே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் என்னுடைய உடல் இப்பொழுது 2024 இன்றைய நாளில் இருக்கிறது, ஆனால் என் மனம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவலைப்படுவதில் காத்திருக்கிறது. நம்முடைய மனம் கவலையில் தான் இருக்க தொடங்குகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சூழலிலே நம்முடைய புனித பேதுரு அவர்களை பார்க்கும்போது, ஒரு முறை ஒருவர் இறந்து விண்ணகம் செல்லும் போது அவருக்கு வயது 80 என்று சொல்லும் போது திருத்தூதர் பேதுரு சொன்னாராம், உனக்கு 80 கிடையாது, வெறும் 5 நிமிஷம் தான் உன் ஆயுட்காலமே நீ பூமியில வாழ்ந்திருக்கிற அப்படின்னு சொன்னாராம். ஏனென்றால் நீ 5 நிமிடம் தாண்டா சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்திருக்கிற, மற்ற வருஷங்கள் பூரா நீ வெட்டியா தின்னு கழிச்சிருக்கிற, கவலையாவே இருந்து போயிருக்கிற அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டினார். எனவே நம்முடைய வயதை பார்ப்பதற்கு பதிலாக நாம் எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு நாள் வாழ்கின்ற அந்த ஈசலை பார்ப்போம். எவ்வளவு ஆனந்தமாக சுற்றி திரிகிறது, தன்னால் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் அது முயற்சி செய்கிறது ஒழிய கவலைப்படுவதற்கு அல்ல. ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்மையே வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் தவக்காலத்துல பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தவக்காலம் என்பது யூட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போய் சரியான வழிக்கு திரும்புவது. என்னுடைய மனம் எங்கு நிற்கிறதோ அங்கு என் உடலையும் கொண்டு போய் சேர்த்து அங்கு நடந்த அந்த தவறுகளை திருத்தி நான் சரியான வழிக்கு வர வேண்டும், என்னையே நான் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எனவே நாம் வாகனங்களிலே செல்லுகிறோம், தலைக்கவசம் அணிகிறோம். எதுக்கு அணிகிறோம்? இங்கிட்டு திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, தலைக்கவசத்தை அணிந்துட்டு தான் அப்படி பாக்குறாங்க, இங்கிட்டு பாக்குறான், அவர் விபத்துல சிக்குண்டு இறந்து போகக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார். தன் மக்கள் மீட்பு பெற வேண்டும், தன் மக்கள் படுகிற துன்பங்களை என் கண்களாலும் காதுகளாலும் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் நம் ஆண்டவர். துன்பப்படுபவர்கள் போய் கேட்பது அரசருடைய காலம், துன்பப்படுபவர்களிடம் வருவதுதான் இயேசுனுடைய அரசாட்சி. எனவே நாம் எப்படிப்பட்ட அரசாட்சியை விரும்ப போகிறோம்? இயேசுவாகிய நம் ஆண்டவர் துன்பப்படுகிற, துயரப்படுகிற, நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருவரையும் தேடி செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் உலக அரசுகள் அவர்களை தேடி செல்ல வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். எனவே நாம் ஆண்டவருடைய ஆட்சியை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. என்னவென்றால், ஒரு அரசன் தன்னுடைய மக்கள் எல்லாம் துன்பப்படுத்துகிறார்கள். அந்த துன்பப்படுத்துகிற போது அந்த மக்கள் அனைவரும் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு என்னத்தை செய்தீர்கள்? ஒண்ணுமே செய்யவில்லை என்று சொல்லும் போது அரசன் சொன்னாராம், உங்கள் அனைவருக்குமே நான் அரசனாக பொறுப்பேற்கும் போது ஒரு மாடு கொடுத்தேன். ஆகவே நான் மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை செய்து வைப்பேன். அதில் உங்கள் வீடுகளில் இருந்து இன்று ஒரு நாள் எனக்கு அனைத்து பால்களையும் கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்கிறார். உடனடியாக என்ன செய்யப்படுகிறது? அரசன் அனைவர் கண் முன்னிலையில் ஒரு பாலை ஊற்றுகிறார். உடனடியாக அனைவரும் அவர்களால் முடிஞ்சதை ஊத்துகிறார்கள். ஊற்றிவிட்டு இறுதியாக அரசன் அந்த மூடியை திறந்து பார்த்தா உள்ள இருந்தது பூரா தண்ணி, பால் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நினைத்து கொண்டானாம், அவர் பால் ஊத்துவாரு, நம்ம தண்ணி ஊத்திக்கிறோம், அவர் பால் ஊத்துனா நம்ம தண்ணி ஊத்தி சரி செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்திருக்கும் வேளையில் தான் யாருமே பால் ஊத்தல. பாலை ஊற்றிய ஒரே நபர் அரசன் மட்டும்தான் என்பதை சுட்டி காட்டுகிறது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். விண்ணுலகிலேயே இருக்க வேண்டிய அந்த நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்காமல் மண்ணுலகில் வந்து நம்மை போல பிறந்து
நமக்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு இறந்து உயிர் பெற்ற நம் ஆண்டவர் அரசர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சும்மா ஒரு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு நம்ம 10,000 வரங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாம் உள்ளத்தளவில் தேட வேண்டும், உள்ளத்தளவிலே அரசனாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் அவருடைய ஆட்சியில் நாம் இருக்கிறோம் என்பது பொருள், இல்லை என்றால் அவருடைய ஆட்சி நாம் இல்லை என்பதுதான் பொருளாக்கப்படுகிறது. இன்னொரு உதாரணமாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு கணவன் மனைவி எங்கு காசு வைத்தாலும் மகன் திருடி விடுவானாம். அப்ப அப்பா ஒரு முறை காசை ஒளிச்சு வச்சுட்டார். மகன் திருட முடியவில்லை. அப்ப அப்பா காசை எடுத்துட்டு வந்து மனைவிட்டு கொடுத்துருந்தா காசு அப்படின்னு சொல்லும் போது அம்மா கேட்டாங்களாம், எப்படி இந்த காசை ஒளிச்சு வச்சீங்க, அவன் கண்ணுல இருந்து எப்படி தப்பிச்சிச்சு என்று கேட்கும்போது அவர் சொன்னாராம், அவன் எல்லா இடங்களிலும் தேடுகிறான், ஆனால் அவனுடைய பாட புத்தகத்தை அவன் திறப்பதே இல்லை, அதனால்தான் அந்த புத்தகத்துக்குள்ளேயே நான் காசை வைத்தேன் என்று தகப்பன் சொன்னாராம். அதே போலத்தான் ஆண்டவர் நம்மை இவங்க எல்லா இடத்திலையும் என்னை தேடுகிறார்கள், இறுதியில் அவர்களுக்குள் என்னை தேட மாட்டார்கள் என்பதற்காக ஆண்டவர் நமக்குள் ஒளிந்திருக்கிறார். அந்த ஒளிந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அவர் நம்மை அரசாள்வார் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இதற்கு இன்னொரு பொருத்தமான உதாரணமாக பார்க்கும்போது, ஒரு நாளில் கெட்டு போகக்கூடிய பாலில் தயிர் 3 நாட்கள் தாக்கு பிடிக்கிறது, மோர் 1 நாட்கள் தாக்கு பிடிக்கிறது. இப்படி அந்த மோரையும் தயிரையும் கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கிறது. வெண்ணெய் ஒரு சிறிது காலம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அந்த வெண்ணெயை கடைந்து எடுக்கும் போது நெய்யாக உருக்கி பார்த்தால் என்றுமே கெடாத அந்த நெய் கிடைக்கிறது. அதே போல இந்த நாம் ஒரு நாள் வாழக்கூடிய அந்த மனிதர்களாக இருக்கிறோமா, இல்லை கவலைகளிலே புரண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கவலை அன்றன்று உள்ள தொல்லை அன்றன்றே போதும், நாளைக்குள்ள கவலைக்கு நாளைக்கு வழி பிறக்கும், நீங்க ஏன் நாளைக்குள்ள கவலையை இன்னைக்கு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். எனவே நான் கெட்டு போகக்கூடிய பாலாக இருக்கிறேனா, இல்லை குறுகிய காலம் குறுகிய நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய தயிராகவோ மோராகவோ இருக்க போகிறேனா, இல்லை சிறிது காலம் கூட இருக்கக்கூடிய வெண்ணையாக இருக்க போகிறேனா, இல்லை என்றும் அழியாத ஆண்டவரோடு இணைந்து நான் வாழப் போகிறேனா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான வரங்களை வேண்டி நாம் இணைய வேண்டும். ஆண்டவருடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அவருடைய ஆட்சி தூய்மையானது, சமத்துவமானது, சமநிலையானது, அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஆட்சிதான் ஆண்டவருடைய ஆட்சி. அந்த ஆட்சியில் இணைய நாமும் தயாராகவும் இந்த திருப்பலிலே நாம் அதற்காக வரம் வேண்டுவோம். ஆமென்.